அரசு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்ச பிறகு நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போடுறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துலேருந்து ஓடி போகிறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. இன்றைக்கி என்ன வேணால் சொல்லலாம், நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றுன்னு சொல்லலாம். இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால். போலீஸ் விசாரணை நடக்குது. டெல்லியிலேருந்து 8 எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதில் யாரையும் நான் குற்றம் சொல்லலை. அரசியலுடைய முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டார் விஜய். அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷனா, சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, சாம்பல் வந்துடுச்சு. இப்போ போய் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போகிறீங்க? அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்கள் போகாமல் இப்போ இன்னும் 10ஆம் நாளைக்கு போகிறேன், 16ஆம் நாள் போகிறேன், நான் 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம், நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஒரு 10 வயசு குழந்தைய உங்களால் கொடுக்க முடியுமா?